ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு நேச்சுரல் கேஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கீழே போகும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால வந்து சரி நேச்சுரல் கேஸ் நம்ம ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் நேச்சுரல் கேஸில் உள்ள என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்லாவே டவுனில் தான் இருக்குது. ஓப்பன் ஆனதுலேருந்து கொஞ்சம் மேலே போனால், பட் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டைம் ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட் ரொம்ப கீழே தான் இருந்தான். நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ தான் ஆக்சுவலாக கொஞ்சம் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்குது. பட் நீங்கள் இன்னைக்கு மார்னிங் ஒரு ஆஃப்டர்நூன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரொம்பவே கீழே தான் இருக்கிறோம். அப்படியே கீழே போய் 248 வரைக்கும் கூட கீழே போனால். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து நாளைக்கு கொஞ்சம் டிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ரீசன்னால வந்து நான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல் பண்ணிட்டு பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆக்சுவலாக செல் பண்ணியிருக்கேன். நான் என்ன ப்ரைஸில் செல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 250.6 செல் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து எனக்கு ரிவர்ஸில் தான் போயிட்டுருக்கான். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து நான் செல் பண்ண பொசிஷன்லேருந்து அவன் மார்க்கெட் நல்லாவே மேலே தான். ஆக்சுவலாக நம்ம செல் பண்ணதுனால நமக்கு ஆக்சுவலாக கீழே வரணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் வந்து மேலே தான் போயிட்டுருக்கான். பட் எனக்கு என்னமோ மார்க்கெட் வந்து கீழே ரிவர்ஸ் ஆவான் அப்படிங்கிறது எனக்கு ஒரு தாட் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இதை ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பொசிஷன் நான் இப்போ வந்து எக்ஸிட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு இன்னும் ஒரு 1 hour டைம் இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 50 மினிட்ஸ் கிட்ட நமக்கு டைம் இருக்குது. பார்ப்போம் மார்க்கெட் வந்து கீழே எப்படி வர்றான் அப்படிங்கிறத. ஸோ எந்த ப்ரைஸில் நம்ம போட்டு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ஒரு 250 போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். நான் ஆக்சுவலாக செல் பண்ணது வந்து எந்த ப்ரைஸில் செல் பண்ணேன்னா 250.6 செல் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி நம்ம எப்போவும் அந்த ₹1 டிஃப்ரென்ஸில் வைக்கிறதுனால நான் ஒரு 249.6 செல் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் பை பண்ணலாம் அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். இட்ஸ் ஓகே. ஸோ 249.6 சரி, ஓகே. 249.6 வைக்கலாமா இல்லை அது கீழே வைக்கலாமான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே தான் வருவான் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அதுவும் இல்லாமல் நம்ம செல் பண்ண ப்ரைஸ் 250.6 அப்படிங்கிறதுனால வந்துட்டு 249 வரைக்கும் வருவான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ 249 வரைக்கும் வருவான். பட் இட்ஸ் ஓகே. நான் 249.5 வச்சுட்டு 249 நான் வந்து இப்போதைக்கு ஒரு பை ஆர்டர் போட்டு வைக்கிறேன். எனக்கு அவன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஓப்பனில் தான் போய் உட்காந்துருப்பான். ஏன்னா மார்க்கெட் வந்து கரெக்டாக அந்த ஒரு 11 o'clock கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே மேலே போயிருக்கான். அதுக்கு முன்னாடி வந்த கேண்டில்லாம் கூட கொஞ்சம் கீழே ஆக்சுவலாக 15 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். மார்க்கெட் வந்து கடந்த ஒரு 1 hour பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே தான் போயிட்டு இருந்தான். சடனாக என்னன்னு தெரியல, மார்க்கெட் வந்து ஒரு 11 o'clock போல் மார்க்கெட் ரொம்பவே தூக்கி கொடுத்துருக்கான். ஸோ நானே இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போகும். ஓ மை காட், மார்க்கெட் ரொம்ப மேலே போயிட்டுருக்கான். நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. மார்க்கெட் இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போவோம் அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் வந்து ரொம்ப மேலே போயிட்டுருக்கிறான். லெட்ஸ் ஹோப் அவன் வந்து ரிட்டர்ன் கொடுப்பான், ரிவைஸ் கீழே வருவான் அப்படிங்கிறத வந்து நான் நம்புகிறேன். பார்ப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போதைக்கு நான் ஒரு ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ கரண்ட்டாக ஓப்பன் ஆர்டர் வந்து ஆக்சுவலாக நம்ம செல் பண்ணது பார்த்தீங்கன்னா 250.6 நம்ம செல் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ எனக்கு வந்து ஒரு ₹2 ஆப்போசிட்டில் இருக்கிறான். ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு ₹5000 நமக்கு லாஸில் இருக்கும். ஸோ ₹5000 லாஸில் இருக்குது நமக்கு. பட் இட் இஸ் ஃபைன், கம்ப்ளீட்லி ஃபைன், நாட் அ ப்ராப்ளம். எனக்கு அவன் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் கொடுப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா எனக்கு ஸோ நம்ம எப்போவுமே அந்த ஒரு 11:30 கேண்டில் பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி பண்ணதுனால வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக இந்த மார்க்கெட் வந்து எனக்கு ரிவர்ஸில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கண்டிப்பாக இது வந்து இன்னைக்கு முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப சடனாக என்னமோ தெரியல, திடீர்னு மார்க்கெட் இப்படி மேலே ஏறுறான். ஸோ இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஓப்பன் ஆர்டர் போட்டு வச்சிருக்க பொசிஷன் பார்த்தீங்கன்னா 249.5 போட்டு வச்சிருக்கோம். ஸோ இது முடிஞ்சு இன்னைக்கு வெளில வந்துருச்சு அப்படின்னா இட்ஸ் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் இன்னொரு ஆர்டர் போட்டு வச்சிருவேன் ஃபார் ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர். ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து ஒரு வேளை அது வந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அது முடிச்சுட்டு வெளில வந்துடும். ஸோ கண்டிப்பாக நான் அதை போட்டு வைக்கிறேன். கண்டிப்பாக நான் அதுக்கான அப்டேட் ஒன்ஸ் இது முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுக்கான அப்டேட் வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ
தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.